பார்த்தீங்க அப்படின்னா, நான் முகத்துக்கு மட்டும் இல்லைங்க. இன்றைக்கி வந்து கை, காலு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா, இன்ஸ்டன்ட்டா இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து போட்டிங்கனாவே போதும். உங்களுக்கே பார்த்துட்டு இருப்பீங்க பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து அதை தடவி ஒரு 15 நிமிஷம் மட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா, எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் உடல் முழுவதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, சூப்பராக வந்து வெள்ளையாயிரும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு வைரல் ஃபேஸ் பேக்குன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கொடுக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு நீங்களே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு கருப்பாக எந்த அளவு நீங்கள் கருப்பாக இருந்தாலும் உடல் முழுவதுமே வந்து வெள்ளையாக இருக்க ஒரு சூப்பரான க்ரீம் தான். இதை வந்து நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறோம் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதோட ரிசல்ட் பயங்கரமாக இருக்குங்க. பாருங்கள், முகமெல்லாம் அப்படியே எவ்வளோ டல்லாக வந்து நான் அப்ளை பண்ணேன். வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அப்ளை பண்ணுறப்ப ஆயில் வடிஞ்சு அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் சிம்பிளாக முகத்தை கழுவிட்டு பொட்டு மட்டும் தான் வச்சுருக்கேன். எந்த ஒரு க்ரீமோ எதுவுமே நான் போடலை. ரொம்ப சூப்பராக ரிசல்ட்டு. கை பாருங்கள் எப்படி இருக்கு, முகத்துக்கும் கைக்கும். கழுத்து பாருங்கள், ஆனால் சூப்பராக ரிசல்ட்டு கொடுத்துருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வரைக்கும் அந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இதை உடனே இந்த வீடியோ முடிச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். செம்ம ரிசல்ட்டு. எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக கலர் ஆகுவீங்க. ஃபஸ்ட்டு தடவையிலேயே லைவ் ரிசல்ட்டை பார்க்கலாம். இப்போ என்ன பொருளை எப்படியெல்லாம் பண்ணியிருக்கணும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, க்ளீனிங் ப்ளஸ் ஷாம்பு ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த ஷாம்பு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, அதனால தான். ஒரு ஷாம்பு எடுத்தீங்க அப்படின்னா போதும். அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது சர்க்கரை. ஒரு டீஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கரையணும், அதனால் நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை வந்து ஷாம்பில் கரையிறப்ப நல்ல ஒரு பாருங்கள் நுரையோட நல்ல ஒரு பஃபியாக வரும். நல்லா நுர பொங்குற மாதிரி நல்லா சர்க்கரை வந்து இந்த மாதிரி கலந்துக்கணும். பாருங்கள், நல்லா சூப்பராக கலந்துருச்சு. ஒரு வேளை சர்க்கரை கரையில் அப்படின்னா நீங்கள் லைட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா பவுட்ரு மாதிரி ஆயிரும் சர்க்கரை. அதுக்கப்புறம் அந்த சுகர் பவுட்ரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் டைரெக்டாகவே ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்தாச்சு. இதுக்கு அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது லெமன் ஜூஸு. லெமன் ஜூஸ் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. விதைகளை ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு 4-5 சொட்டு லெமன் ஜூஸ். அடுத்ததாக கடல மாவு. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடல மாவு போட்டுக்கோங்க. ஆயிலெல்லாம் இருந்துச்சு, முகத்தில் ஆயில் வடிஞ்சிட்டே இருக்குது, எப்படி மேக்கப் பண்ணாலும் கொஞ்சம் நேரத்தில் வந்து முகம் வந்து டல்லாகிடுது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் வந்து போடுங்க. நல்ல ஒரு லைவ் ரிசல்ட்டாகவே நல்லாயிருக்கும். வாரத்தில் ஒரு 2 டைம் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். ஷாம்புக்கு அவ்வளோ ஒரு பவரு.
மங்கு மரெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உதிர்ந்துடும். தொடர்ந்து நீங்கள் ரெடி பண்ணி போட்டுகிட்டே வரணும். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் மிக்சர் பண்ணி விடுங்க. அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது காஃபி தான் சேர்க்க போகிறோம். காஃபி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ப்ரூ எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்ஸ்டண்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், செம்மையாக க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இது சாதாரணமாக நினைக்க வேண்டாங்க. இது எவ்வளவு கருப்பு மங்கு இருந்தாலும் சரி, முகம் நல்லா சுருக்கமாக இருக்குது. கண்ணு பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 40 வயசு ஆகாமையே 20 வயசுலேயே அந்த சுருக்கங்கள்லாம் வந்துடும் முகத்தில். அந்த சுருக்கங்கள்லாம் எடுத்துகிட்டு நல்லா முகத்தை டைட் பண்ணி கொடுக்கும். கை கால் எங்கே வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு ரிசல்ட்டு, பசை மாதிரி குடிச்சிக்கும். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நல்லா பஃபியாக எவ்வளோ சூப்பராக அந்த க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முகம் உங்களுக்கே தெரியும் இப்போ எவ்வளோ ஆயில் வடிஞ்சு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம இந்த ஃபேஸில் தான் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆயில் ஸ்கின் மாதிரி தான் இருக்குது, நல்லா ஆயில் வடிஞ்சிருக்கு. நம்ம தலைக்கு ஆயில் வச்சுருக்கோம். ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஆயில் கண்டிஷனில் தான் இருக்குது. நான் வெறும் தண்ணியில் கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டேன். சரிங்களா? இப்போ இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். கையிலேயே எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா பசை மாதிரி பிடிச்சிக்குங்க. இதில் நம்ம முகம் எந்த அளவுக்கு சுருக்கம் இருந்தாலும் சரி, அதை நல்லா டைட் பண்ணி கொடுக்கும். 2 தடவை போட்டிங்கனாவே உங்களுக்கு தெரியும், சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். கழுவுறப்ப நுர மாதிரி வரும், ஏன்னா நம்ம ஷாம்பு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால். உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம அப்ளை பண்ணுறப்ப எந்த அளவுக்கு டைட்னஸ் பிடிக்குது அப்படின்ட்டு. இப்போ இதை லைட்டாக நான் தண்ணி மட்டும் தொட்டுட்டு வரேன், பாருங்கள் எப்படி இருக்கு. கொஞ்சமாக இந்த மங்கு இருக்கிற இடம் எல்லாமே இந்த மாதிரி டச்சப் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி டச்சப் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் அந்த இடத்துல நீங்கள் மசாஜ் எதுவும் பண்ண வேண்டாம். இப்படி தடவி மட்டும் லேசாக தடவி விட்டுருங்க. அந்த கருப்பு தன்மை, அதே மாதிரி இந்த கண் இந்த இடத்துல எல்லாம் சுருக்கங்கள் இருக்கும் தெரியுங்களா, அந்த சுருக்கங்கள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. அந்த சுருக்கங்களை எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா 40 வயசாக இருந்தாலும் நல்லா ஒரு 20-25 வயசு மாதிரி காமிக்கும். அந்தளவுக்கு ஃபேஸ் நல்லா டைட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இப்போது நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் கழுவிட்டு வர்றோம். எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஷாம்பு போட்டது செம்ம பளிச்சுன்னு இருக்குங்க. உண்மையாலுமே முகத்துலேயே இந்த அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கால் கை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுங்கள்.
போட்ட ஒரு 15 நிமிஷத்தில் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எடுத்துருக்கு அப்படின்ட்டு. கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் பசம் இல்லை. அதே மாதிரி முகம் வந்து நல்லா பல நல்லா ஷைனிங்காக இருக்குது. நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். செம்ம ஒயிட்னஸ்ஸு. அதே மாதிரி கரும்புள்ளி செம்புள்ளி எதுவாக இருந்தாலும் சரி செம்மையாக வந்து ஒர்க் அவுட் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் மங்கு ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஒரு 20 நிமிஷம் கூட அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு கழுவுறப்ப நல்லா மசாஜ் கொடுத்து ஒரு நார்மலான தண்ணியில் வந்து கழுவுங்க. உடனே சோப்பெல்லாம் போடாதீங்க. சோப் போட்டிங்க அப்படின்னா நம்ம போட்டதை எந்த எஃபெக்டே தெரியாது. இங்கே பாருங்கள் மூக்கெல்லாம் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டு. உண்மையாலுமே ஷாம்பு வந்து இந்தளவுக்கு முகத்துக்கு ரிசல்ட் கொடுக்குமான்னு தெரியல. ஆனால் அந்தளவுக்கு கொடுத்துருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.